வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். கிரெட்டோஸில் இது வந்து ஸ்டார் பட் சாங் இதாங்க எங்கள் ஆள்கிட்ட ஒரு கெட்ட பழக்கங்கிறது. ஹேமரில் ஒரு ஸ்பீக்கர் வாங்கினாரு, அதை தொடர்ந்து ஹேமரில் நெக் பேண்ட் வாங்கிட்டாரு. இப்போ கிரெட்டோஸில் ஒரு நெக் பேண்ட் வாங்கினாரு, இப்போ அதை வந்து கிரெட்டோஸ்லேயே டிடபிள்யூஸ் வாங்கிட்டாரு. இது ஏன் வாங்கினேன்னா கமெண்ட் செக்ஷனில் ஒரு சில நண்பர்கள் போட்டிருந்தாங்க, கிரெட்டோஸ் டிடபிள்யூஎஸ் நல்லா இருக்குன்னு போட்டிருந்தாங்க. அதுவும் கிரெட்டில் வாங்கினேன்னு போட்டிருந்தாங்க. அந்த கமெண்ட் படிச்சுட்டு இருக்கும்போதே பக்கத்தில் நம்ம கௌதம் ப்ரோ இருந்தார். உடனே அவரோட கிரெட் ஆப் ஓப்பன் பண்ணுங்க ப்ரோன்னு சொல்லி அதில் கிரெட்டோஸில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலான்னு ஓப்பன் பண்ணோம். பார்த்தா இது இருந்தது. சரி, 500 ரூபாய் அந்த மதிப்புல இது இருந்தனால 500 ஆமா, 400ல இருந்து 500 ரூபாய்க்குள்ள தான் எல்லாமே நாங்க வாங்கினது எல்லாமே 400ல இருந்து 500க்குள்ள தான். ஃப்ரண்ட்ல வந்து டச் கண்ட்ரோல், HD பேஸ், வாய்ஸ் அசிஸ்டன்ட் போட்டு வச்சிருக்கான். டச் கண்ட்ரோலுங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. சரி, 500 ரூபாய்க்குள்ள கொடுக்கும்போது டச் கண்ட்ரோல் ஒரு பெரிய விஷயமா தான் சொல்லுவாங்க. சூப்பருங்க. ருத்ராஜ் கைக்வாட்லாம் இருக்காரு. அவரு தான் பிராண்ட் அம்பாசிடரா? அப்படியா? கிரெட்டோஸ் கீர் அப்னு இருக்காங்க ஃபேஸ்புக்ல, கோ கிரெட்டோஸ்னு இருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல. அப்படியே வெளில எடுக்கிறேன். ஓகே ஓகேயா? இந்த கிரெட்டோஸ் ஆனால் எனக்கு ஒன்று புரியாத புதிராகவே இருக்கடா. அவங்க கிட்ட உள்ள வந்து ஒரு A to C கேபிள் இருக்குன்னு வச்சுக்கேன். அதுபடி எனக்கு என்ன ஜோக்குன்னா, இவனுங்க எப்பயுமே இது தர மாட்டானுங்க. அது நோட் பண்ணியா? எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன், என்ன கொடுத்தத பிரச்சனையா? ஓப்பன் இயரோ? இல்லை இன்னியர் தான். ஆக மொத்தம் அதுக்குள்ளே வந்து கேபிள் இருக்குங்க. ஆனால் நிஜமாவே பயங்கரமான குவாலிட்டிடா. சீரியஸாக எனக்கு ரொம்ப யூனிக்காக இருக்கு. அடா பாவிகளா. ஆனால் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் தரல. ஓகே, ஆமாம். அதெல்லாம் விடு. இங்கே ஹைலைட்டே என்னென்னா, ப்ராடக்ட் வந்து அழகா ஒரு குட்டி சோப்பு கட்டி மாதிரி இருக்கு. வெயிட்டே இல்லை, கரைஞ்ச சோப்பு. பாட்டம்ல ஒரு டைப் சி போர்ட்டு, அது வழியாகவும் LED தெரியுது. பேக் சைட்ல இருந்தும் இந்த இடத்துல LED தெரியுது. ஸோ எல்லா இடத்துலையும் LED லீக்கிங்கு. கிராட்டோஸ் அப்படிங்கிறது ஃப்ரண்ட்ல இருக்கு. அண்ட் வேற எங்கேயுமே எந்த நேமிங்கும் இல்லை. ஹைலைட் என்னன்னா, ஹிஞ்ச் செம டியூரபிளா இருக்கு. நான் இப்போ அப்படியே என்ன பண்றேன், ப்ளூடூத்ல பேர் பண்றேன். என்ன ஆகுதுன்னு சொல்றேன். ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவலா செயல்படுது. இப்போ என்னாச்சு, நான் அதுங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் கனெக்ட் ஆகிக்கிச்சிங்க. கனெக்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ நான் இங்கே பேர் பண்ணனால இங்கே கனெக்டட் அப்படின்னு போகுது. கேட்குதா? கேட்குது. அதை நான் லிசன் பண்ணால் கேட்க தோணுது. ஃபுல் வால்யூம் வச்சதுக்கப்புறம் வெளில கேட்குதுங்க. டம்மி பையன் நினச்சா அவன்லாம் இவ்வளோ நல்லா இருக்கானேடா இந்த பட்ஜெட்டுக்கு. புரியுதா? இண்டிவிஜுவலாக பவர் ஆஃப் பண்ணி பவர் ஆன் பண்ண முடியுது பட்ஸ் எல்லாம். இப்போ பவர் ஆன் ஆயிடுச்சு. அதுக்குன்னு ஒரு வாட்டியுமா ஒன்னொன்னுத்தையும் ஆன் பண்ண முடியுமா? ஒரு வாட்டியும் ஒன்னொன்னுத்தையும் ஆன் பண்ணணுமா? வெளியில எடுக்கும் போதே ஆன்ல தான் இருக்கும். நான் இப்போ தனியாக நானே ஆஃப் பண்ணிட்டேன் தெரியாம மாஸ்டர் கனெக்ட்ல. ஓ, இண்டிவிஜுவலா ஒன்னத்தை மட்டும் ஆஃப் பண்ணி வைக்கலாமா? ரெண்டுத்தையும் பிடிச்சி அழுத்தினா ரெண்டும் ஆஃப் ஆயிடும். அதுக்கப்புறம் ஒன்னத்தை மட்டும் பிடிச்சி அழுத்திட்டே இருந்தா ஒன்று மட்டும் ஆன் ஆகும். நான் அது வந்து சரி ஏதாவது கேமிங் மோடுல போகும். ஆமா, அந்த மாதிரி அழுத்தி பார்த்துட்டு இருந்தேன். சரி, கூகுள் அசிஸ்டன்ட் சிங்கிள் டைம் ப்ரெஸ் பண்ணிட்டேன். ட்ரிபிள் டைம் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. வால்யூம் இன்க்ரீஸ். நீ இதை கேட்டு பார்த்துட்டு சொல்லு. நல்லா வால்யூமுங்க. நான் இது வரையும் காதில் மாட்ட கூட இல்லை. அவர் காதில் இருக்கும்போதே லைட்டாக சவுண்ட் கேட்குது. ஃபுல் சவுண்டில் கூட நல்லா தான் இருக்குது. சரி, இப்போ காட்டு இன்னொரு முக்கியமான விஷயத்தை டெஸ்ட் பண்ணுவோம். சவுண்டில் கூட ஒரு சீப் ஃபீல் அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ ஒரு முக்கியமான மேட்டரை டெஸ்ட் பண்ணுவோம். கால்னால இல்லை, கால் வெளில சைக்கிள் டெஸ்ட் பண்ணுவோம். சிச்சி அதெல்லாம் இல்லை. இது 500 ரூபாய்க்கு எல்லாம் கொடுத்தா இது ட்ரை பண்ணுவோம். கேமிங். இதில் ஆனால் எதுவும் சொல்லலை. இது கம்ப்ளீட்டாக ஒரு பேஸுங்க. நல்ல பேஸு. எல்லா இடத்துலையும் அந்த பவர் ஹவுஸ் எல்லாம் டும் டும்னு வந்து அந்த பேஸ் அடித்து இழுத்துக்கிட்டு போகுது. வால்யூம் டிக்ரீஸ். ஓகே. ஸோ சிங்கிள் டேப் ப்ளே பாஸ், டபுள் டேப் நெக்ஸ்ட் ட்ராக்கு, ட்ரிபிள் டேப் பண்ணால் வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகுது. மேபி இதில் டபுள் டேப் பண்ணால் ப்ரீவியஸ் ட்ராக் தான் பார்த்துக்கிறேன். ப்ரீவியஸ் ட்ராக் சும்மா கேமிங்கில் எந்த அளவுக்கு லேட்டன்சி இருக்குன்றதை பார்க்கலாம். பட் ஆனால் கேமிங் மாடல். ஆமாம், பேஸு இவனுக்கு எதாவது கேமிங் மாடலில் அந்த டப்பாவில் போடல, சும்மா நம்ம தான் ட்ரை பண்ணுறோம். ஆனால் இது செம்ம க்யூட்டாக இருக்காங்க இந்த கேஸ். ஏன் தெரியுமா? மொத்தம் ஒரு 30 மணி நேரம் கிட்ட பேட்டரி லைஃப் அப்படின்னு சொன்னாலும் கூட இங்கே பேர் இன்ச்சு சூப்பராக இருக்குடா. நிஜமா ஒரு வீக்கான இதுவே இல்லையே. குவாலிட்டியும் நல்லா இருக்கு. இதில் வந்து 10mm டிரைவர் கொடுத்துருக்காங்களாங்க. அது சரி, ஃபர்ஸ்ட் நம்ம பவுலிங் போடுறோம். 10 hours ப்ளேபேக், டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்களா, HD காலிங், டச் கண்ட்ரோலு, அப்புறம் ஆண்ட்ராய்டு மற்றும் ஆப்பிள் சப்போர்ட்டும் கொடுத்துருக்கோம். வாய்ஸ் அசிஸ்டண்ட்டு அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, கூகுள் அந்த சப்போர்ட் இருக்குது. ப்ளூடூத் 5.3. அப்புறம் ஆட்டோ பேரிங் மோட் இருக்காங்க. அது கூகுள் ஃபாஸ்ட் பேர் கிடையாது. சும்மா நீங்கள் ஆல்ரெடி பேர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஆட்டோ பேர் ஆகும். அதுதான் போட்டிருக்கானுங்க. பேஸ் தாங்க. பேஸை வந்து கொண்டாடலாம். லேட்டன்சி இருக்குடா. ஓகே, 4 போயிருக்குங்க. 4 போயிருக்குங்க. கிரெட் வழங்கும் கிராட்டோஸ் TWS அதில் தான் நம்ம இப்போ மேட்சை விளையாண்டுட்ருக்கோம். லேட்டன்சி அதிகமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த சவுண்டை வச்சுக்கிட்டா ஆண்டவர் இவ்வளோ தூரம் விளையாடி இருக்காருன்றது பெரிய விஷயங்க. அட ஏன்டா என்ன சாகடிக்கிறீங்க? வந்திருக்காரு. ஸ்ரேயஸ் ஐயரோட
ஒரு 6-ஐ பார்க்கலாங்க. பலமான 6-ஆ 2 பால் 6 ரன்னு. இவங்க லிட்ரலி சிஎஸ்கேவோட கேம் தாங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க. முடிச்சுட்டாருங்க. லேட்டன்சி இருக்கு. இது வந்து ஒரு 80 மில்லி செகண்ட்ஸ் 70-80 மில்லி செகண்ட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. இதுல வேற சிவபாரதி. வெக்கமே இல்லாம பிளே ஆகினா. ஏன்டா இதே எப்போ முடிக்கிறோன்னு பார்த்துட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் கேம் அப்டேட் வந்து சரியில்லை. ட்ரீம் கிரிக்கெட் முடிச்சு விட்ருக்கீங்க. வேஸ்ட் ஆஃப் டைம். சரிங்க, மொத்தம் வந்து பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்ட்லலாம் சர்ப்ரைஸ் எலிமெண்ட் தான். செம்ம லைட் வெயிட்டு. டச் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. சைடில் இருக்குது ஆப்பிளில் மாதிரி. ஆனால் வெயிட்டே இல்லை. சூப்பராக இருக்குது. அதே மாதிரி சாங்ஸ் கேட்குற ஃபீலும் வந்து கம்ப்ளீட் பேஸ் தான். ஆமாம், உங்களுக்கு பேஸுக்கு குமாங்குத்தோபதிக்கான ப்ராடக்ட். அதான் ரைட்டு. இப்போ கால்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். எப்படி இருக்கு இது வரைக்கும்? ஆனால் நான் இன்னும் வெளியிலலாம் வரல, நார்மலாக தான் இருக்கேன்றல. அதான் நான் எதுவும் வெளிலலாம் போல, நான் நடந்து வந்துருவேன்டா. ரைட்டுங்க. ஸோ மொத்தம் வந்து அண்டர் 500க்கு யாருக்கெல்லாம் பேஸ் பூஸ்டடாக ஒரு ஹெட்ஃபோன்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கான ஒரு டிடபிள்யூஎஸ் தான் இது. பேட்டரி லைஃப் இதெல்லாமே ரொம்ப சப்ஜெக்டிவ் தான். காலங்கள் தான் பதில் சொல்லும் இதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது. பட் எனக்கு வந்து டிசைன் ஆஸ்பெக்ட்லையும் சரி, ஃபிட்டு இந்த மாதிரியான ஏரியாவில் ஓகே. டச் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சென்சிட்டிவ் தான். ரீசன் என்ன, நம்ம கரெக்டாக எங்கே ஸ்டெம்பில் பிடிப்போமோ அதான் அந்த டச் இருக்கு. நார்மலாக மேலே தள்ளி இருக்கும்போது நம்ம அவ்வளோவா மிஸ்டச் ஆகாது. பட் இது நீங்கள் எடுக்கும் போதெல்லாம் மிஸ்டச் ஆகும். எடுத்து இப்படியே பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா சுவிச் ஆஃப் ஆகிடும். ஆமாம், சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டு. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் சிவபரணி. கிரக்டோஸ் கிட்ட இருந்து வந்த சோப்பு டப்பா அப்படிங்கிற மாதிரி நல்லா பண்ணியிருக்கானுங்க. பார்ப்போம். இது லுக்காக தான் வாங்கணுமே. அடுத்தடுத்து கிரக்டோஸில் 2 பொருள் இருக்குங்க, வரும். பாய்.